பண்ணல நான் தாயில்ல பெண்ணாச்சே நான் பொண்ணு கட்டுறது அம்மா பாளையம் அம்மா பாளையத்துக்கு பாய்ச்சல் என்ன உறவுக்குது எந்த உறவும் கிடையாது ஒரு பொண்ணை பாத்திரம் கல்யாணம் பண்ணி போறேன்னா கழுத்துல 3 முடிச்சு போட்ட பரதா எனக்கு பொண்டாட்டி அப்பதான் உறவு இதுக்கு நடப்ப உறவு இருக்கா இல்லையாமா அந்த 3 முடிச்ச கழுத்துல போட்ட பிறகு கணவன் மனைவி என்ற சுகத்தை அனுபவிச்சு குழந்தை பெற்றோம் அதனால அவரை சொல்ற புண்ணு இல்ல மனைவியோட பாசம் அவருக்கு கண்ணை மறைக்குது வேற ஒண்ணும் கிடையாது அவர் அழுகுறான்னு நாம சொல்லக்கூடாது மனைவியோட பாசம் கணவன் இல்லாத மனைவி அதாவது ஒரு பொம்பளை இல்லாத ஆம்பளை இருந்தாலும் கஷ்டம் ஆம்பளை இல்லாத பொம்பளை இருந்தாலும் கஷ்டம் அது நம்ம கடவுள் குட்டு வைக்கிறது கிடையாது கடவுள் பாதியில பிரிச்சிருமா அந்த மாதிரி இந்த 3 முடிச்சும் இந்த தொப்புள் கொடி உறவு தான் குழந்தைக்கும் நமக்கும் சொந்தம் இந்த தாலி உறவு தான் நமக்கும் வீட்டுக்காருக்கு சொந்தம் அதனால அவர் அழுகுறாரு இல்லையா அவர் அழுகுறது தப்பு கிடையாது இந்த படுபாவியாக கற்பவள் இந்த கோயிலுக்கு வந்து என் கணவனை பிரிந்து நானும் 6 மாசமா அலைஞ்சு பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல கிடைக்காத போன பிறகு நான் என்ன பண்ண முடியும் ஒரு காலு நான் கோயில்ல அலையிறது தெரியாத அவர் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா மனைவி வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னு போயிருக்கலாம் இல்லையா அதனால இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியாரும் மாமனாரும் உள்ள இருக்காங்களான்னு பாரு பார்த்து உங்க மருமக கப்பு வழி போயிட்டு உன் மாமியார்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன் உன் மாமியார்ட்ட நான் போக மாட்டேன் உன் மாமியார் சரியான வாயாடி நான் மட்டும் போக மாட்டேன் சிவா என்ன எந்திரத்தை வந்துக்கிற நீ ஒரு நல்ல செய்தி வந்து ஓ உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது அப்படின்னா நல்ல செய்தி எப்படி என்னுடைய மருமகளா விலகக்கூடிய பொன்னுருவி இரவு தண்ணில் பள்ளி சேர்ந்து பொருந்தவே மஞ்சத்தின் மீதிலேதான் மின்னலை போடி ஒளி உள்ள சுந்தரவல்லி மேன்மொழியுடன் இருவர் இருக்கும் போதும் பின்னமுடன் பிரகாசமான கசரி வாக்கு பிரியமுடன் நெஞ்சவில் கேட்டதம்மா வண்ணமுள்ள சுத்திரமே எழுத்தாய் விட்டு மோஷன் இருக்கும் இதுக்கு சமம் இல்ல அது வரும் மக்கள் எனக்காக 51 ரூபாய் வழங்கியுள்ளார் அந்த ஆண்டவர் அவர் சென்ற மனது போக இருக்கும் வரைக்கும் நோயற்றபாடு குறைத்த செல்மா இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்தேன் கொடுத்தாலும் கர்நாடக போல் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கடைசி வரைக்கும் துணியின் போல் பேர் எடுக்க வேண்டுமா என் நாட்டுக்கு ஒன்னாட வழங்க முடியாத மாம்பழம் கிராமத்தில் சேர்ந்த அருமண்ணா ரவி அண்ணார்கள் அக்கா இருந்ததை முன்னிட்டு எனக்காக வழங்கிய ரூபாய் 51 ரூபாய் வழங்கியுள்ளார் ஆண்டவர் அவர் வங்கி இந்த நோயற்றபாடு குறைத்த செல்மா ஆண்டவனை பிரார்த்தனை செய்தேன் போகட்டும் போட்டோம் சென்று என்னுடைய மருமகளும் என்னுடைய மகனும் திருமணம் ஆகி 6 மாதம் கடந்து விட்டது அப்படி அந்த முருகப்பெருமானை பார்க்க போனாங்க பாரு இன்னும் அவங்க வீடு திரும்பல அதனால என்னுடைய மருமக வந்துருக்குதா மருமக மட்டும் வந்துருக்குது அதிக வர சொல்லு நாங்கள் வருமணி கட்டளை ஆமா வருமணி கட்டளை
நம்ம கற்புக்கா அரசியான இந்த மாமனாரை பாதித்த மனிதவடியால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று வாழ கடவுது. கடவுளே, நீண்ட ஆயுளோடு செல்வத்தோடு மஞ்சள் குடும்பத்தோடு வாயு மருமகளை என்று எங்க மாமனார் வாய்ப்பு வந்து பார்த்தா வீட்டுக்கார இல்லாத வந்திருக்கிறார் கேட்டா நான் என்ன போனேன் தெரியலையே. மாமா, அம்மா கற்பகம், அத்தை இருக்கேன். ஓ அத்தையை பாக்கணுமா? எங்க ஜெயசுந்தரி யார் வந்திருப்பது? நம்முடைய மருமகளா விளையாடக்கூடிய சரி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் வந்துட்டாரா? ஆமா. ஆகட்டும், ஓடியா. சில்லு இருக்குது. கெத்த பார்த்து நாத்தனா, கெத்த பார்த்து சாத்தனாவா? அத்தை அத்தை ஊசி போன அந்த மாதாக்குள்ள என் மாலிகா பாத்து உச்சாரு அடி வந்து எந்த பார்த்தா என்ன காரணம்? அடி கொலங்கட பிசாசியா வேற கத்துற பொறுமை கலட்டியா கொலங்கட பேசியா அத்தை எங்க அம்மா கற்பகம், டேய் அம்மா இருங்க, பொறுப்பா நச்சில போடுங்க. பொறுப்பா போய் நேரா இருங்க. இருவரும் தான் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போனீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் போனீங்களே, நீ தனந்தனிமே வந்திருக்கு. எந்த மகன் கந்தாசிலாம் போச்சு போச்சு போ. தவத்தில் பெற்றெடுத்த என் மகன் சாந்தசீலன்
ஆமா சாந்தாசனும் என் மருமக கற்பகொள்ளி சந்தோஷமுடன் தான் இருவரையும் நாங்க கையோட கை சேர்த்து ஒன்றோட ஒன்று உறவு சேர்த்து நாங்க கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சோம். நீ மட்டும் வந்திருக்கிறியே. ஆமா என் மகன் எங்க? என்ன காரணம்? நான் என்ன சொல்றேன்? என்னதான் கொஞ்சம் அடிப்பாங்களோ உதைப்பாங்களோ என்ன பேசுவாங்களோ ஏது பேசுவாங்களோ ஏன்னு கேளு. எனக்கு கேட்க யாராவது இருக்காங்களா? என்ன நீங்களா பிடிச்சி அடிச்சாலும் அண்ணன் வந்து கேட்க போறானா, தம்பி வந்து கேட்க போறானா, யார் சொந்த பந்தம் வந்து கேட்க போதா யாரும் இல்லையா? இருந்தாலும் சொல்லி பார்க்கலாம் என்னன்றாங்க. அத்தை என்னடி அத்தை என்னடி அத்தை என்ன அத்தை நான் சொல்லுவேன் என்றாவை அத்தை. வேற மாத்தி அவன் லீவு தூக்கம் வந்துச்சா
கோயிலுக்கு போனது உண்மைதான். அந்த கோயில்ல கரகாட்டம், நையாண்டி ஆட்டம், பாட்டு கச்சாரி அப்படி இப்படி நிறைய நடந்தது. மாமா முன்னீரா பின்னிமா தான் போயிட்டு முன்னே போறாரோ முன்ன போறாரா பின்ன போறேன். இந்த கூட்டத்துல கையை என் கையை அவருக்கு விட்டா அவரு கையை நான் விட எங்க போனாரு எவுத்த போனாருன்னு நானும் தேடி 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 பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு காலி என்ன அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு என்ன வந்துருப்பாரோ என்னவன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். மகன் வீட்டுக்கு வரலையா? எங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆமா அடிக்காத சாமி ஐயோ எப்படி அடிச்சு மாத்தியா? எப்படி அடிச்சு மாத்தியாவல சவுண்ட் எவ்வளவு அடிச்சாடி எப்படி அப்படி இருந்தாலா அது என் மகன் போன இடம் உனக்கு தெரியல. வீட்டுக்கு வரல. மேல அரண்மனைக்கு மகனோட வந்தா அரண்மனைக்கு வா. உள்ள காலையில பாலும் போட கிணத்துல விந்து சாவடி பக்க போடச்சு அப்படியா? கோயில் எங்கதான் என்ன போனான்னு தெரியல. ஐயோ மகன் இல்லாத வந்த காரணத்தை அத்தைங்க 2 பேரும் என்ன பிடிச்சி அடியாதனமா அடிக்கிறாங்க. மாமா நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது. அடி பாவி அடி துரோகி. அப்ப வந்து உன்னை வச்சுக்கிறான்னு அர்த்தம். அடி பேமானி தன்னுடைய மகனாவே கூட சாந்த செய்த காலமே சொல்லிட்டு நான் வேதனை இருக்கிறேன். மூட்டா அடி குழந்தை கெடுத்துட்ட கொடாலிக்காம சோத்த போட்டு பெட்டுங்க தம்பியா மரியாதை போட்டு உனக்கு எம்மா திமிரு இருக்கணும். ஏனென்றா என்னுடைய தங்கை இழந்து என்னுடைய மகனுக்கே உனக்கு திருமணம் செய்து வைத்தேன். அப்படி இருந்தும் நீ இருவரும் சந்தோஷமா இருக்குன்னு கோயில் காமிச்ச. என்னுடைய மகனை விட்டுட்டு எங்க போயிருந்த? மாமா எங்க போயிருந்த? மாமா கரகாட்டம் நிறைய அங்க நடந்தது. ஐயோ அந்த கூட்டத்துல மாமா என்ன தன்னந்தனியா விட்டுட்டு எங்க போனாரு எவுத்த போனாருன்னு இது வெள்ளி தெரிஞ்சு மாமா நானும் தேடி தேடி பார்த்தேன் மாமா. ஐயோ ஏன் மருமகன் மேல தப்பு இல்லடா. ஆனா என்னுடைய மகன் பாரு சாந்த சில அவன் தான் இவளை விட்டுட்டு போயிட்டு இருப்பான். சின்ன பொண்ணு ஒரு மேல அடிச்சுனா மரியாதை கேட்பேன். ஆம்பியானுதான் மரியாதை வச்சு பேசுறேன். ஆம்பளை மரியாதை வச்சு பேசுறேன். ஆம்பளை கையாடினா பொம்பளை வாயாடுமோ? பாருங்க முடிஞ்சா அத சொல்லிருக்கிறாவா? இன்னும் கொஞ்சம் ஏகத்தங்க அங்கேயே போறீங்க வாடிங்க. உங்ககிட்ட பார்த்து கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா என் மகனோட அரண்மனைக்கு இல்ல பயணத்து கிணறா இருக்கும். ஏன்னா கல்ல கட்டின கிணத்துல விந்து கூட செத்துடு இல்ல பொறுப்பா தூக்கு போட்டு செத்துடு. ஒரு அரண்மனைக்கு இடைக்கிற வெளியே போடி. வெள்ளிக்கிழமை விடிந்தால் திங்கக்கிழமை திங்களோட திங்கள் 8. இந்த திங்கக்கிழமைக்குள்ள என் மகனோடு வந்தா ஜெயமாபுரம் உனக்கு இடம். என் மகன் இல்லாமல் மறுமுறை திரும்பினான் இந்த ஜெயமாபுரம் இடம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு காலம் என் மகனுக்கு கிடைக்காத விட்டால் இல்ல மருந்து குடிச்சு செத்துரு பாவி கிடந்து செத்துரு. அதை பத்தி எனக்கு பேச்சே கிடையாது. அப்படி ஆமா சரி நீங்க போங்க தம்பி. இந்த உலகத்திலேயே கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி என்பது நான் உண்மையானால், நான் கற்பிலே சிறந்த பெண் என்பது உண்மையானால், வந்தால் என் கணவனோடு தான் இந்த ஜெயமாபுரியில் வந்து கால வைப்பேன். என் கணவன் இல்லாத ஜெயமாபுரியில் நான் கால வைக்க முடியாது இல்லையா? அதனால அவங்க சொன்ன பிரகாரம் போகலாம்.
திங்கள் 8 நாள் வச்சாங்க. 7 நாள் முடிஞ்சாச்சு. நீ ஒரு நாள் தான் இருக்கு. என் கணவன் எங்க தேடி பாருங்க இல்லையா? எங்கேயுமே என் கணவன் கிடைக்கல. அதனால என் உயிரோட கூட இனிமேல் நான் தலங்க போறது கிடையாது. அதனால நான் உயிரை விடுவதற்குள்ள யார் வராங்க, என்ன யார் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. ஜீவா, என்னவென்றால் அது கற்பவேலையாகப்பட்டது. அந்த கனலாக வரக்கூடிய சாந்தசனை தேடி போக இந்த நேரத்தில் சுற்றி வரக்கூடிய மகாபுரிவ தர்பார் அன்னவரால் கதை தொடரும். ஒப்பான சபை இது யாரால் கூடப்பட்ட சபை? இது யாருக்காக கூடப்பட்ட சபை? யாருக்காக கேக்குறீங்க? ஆமா, அதோ சிவகாமி அம்மனுக்கு காலம் சென்று சிவகாமி அம்மையார் அவருக்காக கூடப்பட்ட சபை. இந்த மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்க்கை தம்பி? 3 நாள் வாழ்க்கை. 3 நாள் வாழ்க்கை. மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான். அப்படி இந்த 3 நாள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீ ஆடுற? ஆமா.